அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த வாழ்வில் புது பொலிவு பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தன ராசியை பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய கேந்திர அதிபத்திய தோஷம் குறைவதால் நற்பலன்கள் தருவாருங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால உத்தியோகம், தொழிலில் உள்ள தடைகள் நீங்க இருக்குது. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கோ 5ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் பொருளாதார சிக்கல்களை நீக்குவாருங்க. பண வரவுகள் திருப்தியாக இருக்குங்க. அதே போல உபஜெயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வருகின்ற சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 6இல் குரு ஊரில் பகை என்பது ஜோதிட மொழி. பகைக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் அனைத்தும் கைகூடிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குது. குருவினுடைய பார்வை பலத்தால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை மேம்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப காரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் எதிரிகள் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் எதிரிகளுடைய பலம் மேலோங்கி இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கடன் சுமை குறைய வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. கட்டிய வீடு பாதியில் நிற்கிறது என்ற கவலை இனி அகல இருக்குதுங்க. பூமி பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம். மறைவிடத்திற்கு வரும்போது யோகம் செய்யுங்க. எனவே தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொலைதூரத்தில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமின்றி தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. பணியாளர்கள் தொல்லை அகலுங்க. விலகி சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதே போல ராகுவினுடைய நிலையினால பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. அலுவலக கடமைகள் காரணமாக வெளியூருக்கு
செல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. செவ்வாய் சனி இணைந்திருப்பதால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தற்கால தசாபுக்திகளை ஆராய்ந்து பார்த்தால் இது துல்லியமாக தெரியுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. உற்பத்தியை ஓரளவு அதிகரித்து கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சிறு அளவில் முதலீடுகள் செய்து தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு கூட நல்ல லாபத்தை பெற்று தருவாருங்க. சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூவருமே கூடுமான வரையில் கடன் வாங்காமல் செய்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக பிற மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல தேர்வில் தெளிவாக பதில் எழுதும் திறமை அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றல் தக்க தருணத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க. நேர்முக தேர்வுகள்ல உடனுக்குடன் மிகச்சரியான பதில் அளித்து சாதுரியத்தை புதன் தந்தருள்வாருங்க. பல்கலைக்கழக உச்சநிலை முனைவர் பட்டம் பெற்று தரும் அளவிற்கு கிரக நிலைகள் உச்சபலம் பெற்றுள்ளதா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ருணரோகஸ்தானத்திற்கு குரு மாறுவதால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படுங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனம் வேதனைப்படுங்க. உடல் நலனிலையும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு இருப்பதால் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க. வீடு, மனை போன்ற பத்திரப்பதிவுகள்ல சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணங்கள் சற்றென்று ஏமாற்றத்தை தரலாம் என்பதால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நெய் தீபம் 48 நாட்கள் மாலையில் பூஜை அறையில் ஏற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.